இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு தாங்க நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம். இப்போ மைண்டு ஃபுல்லாக என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்துட்டே இருக்குங்க. ஸோ அது யாருக்குமே அந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க. அதாவது இந்த உலகத்தில் தாயை விட சிறந்த சக்தி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையான ஒரு விஷயங்க. உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. உண்மையாலுமே கடவுள் இறந்து போனவங்கள ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. உண்மையாக ஒரு தாயாக அந்த இடத்துல இருந்தால் யோசிச்சா அப்படியே நெஞ்சே பதறுதுங்க உண்மையாலுமே. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இதோட அப்டேட்டு நான் எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி அப்ச்சி இறந்து 30 நாள் ஆக போகுதுங்க. சரி, அதுக்கு சாமி கும்பலாம் அப்படின்றதுக்காக கிளம்புனோம். கிளம்பிட்டு அப்படியே வர வழியில் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருந்ததுங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம். தம்பிங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் போயிட்டோம்னா தம்பி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர முடியாது இல்லைங்களா, அதுக்காக வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம்.